கோட் படம் இதோ ரிலீஸ் ஆக போகுது. இந்த கோட் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் அல்லது ரிலீஸ் ஆகும் சமயத்தில் ஆளும் கட்சி பெரும் ஒரு எதிர்ப்பை கொடுப்பார்கள். தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, பேனர் வைக்க விட மாட்டாங்க, கூட்டத்தை சேர்க்க விட மாட்டாங்க, போலீஸ் விட்டு அடித்து விரட்டுவாங்க. ஏறக்குறைய அந்த பல இடங்களில் வந்து ஓப்பன் ஆகாது. விஜய்க்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு கொடுக்க போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமா, அதாவது வந்து ரெட் ஜெயின்ல விட்டு வெளியே வந்து அமைச்சராக வந்துட்டாரு, அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்ல போறாங்க. இப்படிலாம் ஒரு பேச்சா இருந்த பொழுது கோட்டை அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும், அது படமா பாருங்க, ரைட், ஓகே. இப்போ வந்துக்கிற பஞ்சாயத்து என்னன்னா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெறுமா? ஏன்னா அங்கதான் வந்து அனுமதி கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தாங்க, அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுங்கன்னாங்களாம். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாங்களா, அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுன்னு சொன்னாங்களாம். ஓகே, இப்போ அந்த மனுவின் மீது விஜய் கட்சிக்கு இல்லை விஜய்க்கு இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு 21 கேள்விகளை கேட்டு அமைச்சிருக்காங்க, பதில் சொல்லுங்கன்னு. இந்த வீடியோ பேசுகிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கொண்டு போய் அதை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இந்த 21 கேள்விகள். சரி, இப்போ வந்து பேசுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி, ஏன் ஆளுங்கட்சி விட்டுங்க, நேரடியாக இந்த திமுக அரசாங்கம் விஜய் வருவது பிடிக்கவில்லை, விஜய்க்கு ஒரு நேரடி அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், அந்த மாநாட்டை தமிழ்நாட்டுக்குள்ள நடத்த விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தான் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, சேலம் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு வழியாக விழுப்புரம் விக்கிரவாண்டி அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தாச்சு. 85 ஏக்கரில் மாநாடு, வாகனம் நிறுத்துறதுக்கு, ஆம்புலன்ஸ் நிறுத்துறதுக்கு, உணவுக்கு, மாநாட்டு பந்தல் எவ்வளோ தூரம் போட போகிறோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனாலும் இதற்கு 21 கேள்விகள், 21 டவுட்ஸ் கேட்டு எழுதியிருக்காங்க. அவங்க சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையோடைய ஒரு ஜங்ஷன் அது. அந்த ஜங்ஷனில் பல வாகனங்கள் வரும். அதுதான் ஏறக்குறைய எல்லா ஊர்களுக்கும் பிரிச்சு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான மையம் அது. அந்த இடத்தில் ஒரு நீங்க கூட்டம் சேர்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாநாடை நடத்தினால் பாதுகாப்பு விஷயங்களுக்கு, பொதுமக்களுக்கு, வாகனங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியா இருக்கு. சரி, இந்த மாநாடு நடக்க கூடாது அப்படின்னு திமுக அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கிறதா அப்படின்ற விஷயம், கொடுக்கிறதா அப்படின்ட்டு ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ணியோ எதிர்வினையோ பேசவே இல்லை. நான் சொல்ற வரது என்னன்னா, உண்மையாவே ரைட், நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, களத்துக்குள்ள இறங்கியாச்சு, ஆமாங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு இன்றைய வரைக்கும் யாராவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா? இது ஒரு நியாயமான ஒரு பத்திரிகையாளரை நான் கேட்கிற கேள்வி. ஏன்னா அவர்கள் சம்பந்தமானவர்கள் அன்அபிஷியலா பேசக்கூடிய ஒரு தகவல் ஊடகங்களுக்கு வருது. அங்கிருந்து சொன்னாங்க, நமக்கே கூட சொல்றாங்க. இல்லது அங்க இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் டைரக்டா வந்து செய்தியா சொல்லல, இது ஒரு பிரஸ் ரிலீஸா அனுப்பவும் முடியாது, தலைவருடைய ஒப்புதல் இல்லாம அனுப்பவும் முடியாது. அவங்களும் வந்து வாய்மொழியா சொல்ற அந்த தகவல் செவி வழியாக வந்து ஊடகங்களில் பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. இதுக்கு என்னன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 6 மாதம் ஆகிறது. நான் பொதுவாகவே கேட்கிறேன், நீங்க களத்துக்குள் உண்மையாகவே வந்து விஜய் மாதிரியான துணிச்சல் எந்த நடிகருக்கும் இருக்காது என்பதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அவனும் விஜயோடைய ரசிகரோ அல்லது விஜய்க்கு வேண்டப்பட்டவரோ, விஜய் எங்கள் சொந்தக்காரரோ கிடையாது. நானும் வந்து ஒரு சினிமா செய்தியாளராக நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு படத்திற்கு அந்த 1 கோடி ரூபாய் சம்பளத்தை அந்த கிராஃப்ல இருந்து இறங்கக்கூடாதுன்னு அவன் போராட்டம் இருக்குது இல்லைங்களா, மிகப்பெரிய போராட்டம். 1 கோடியை விடுங்க, நீங்க 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகனுடைய மனநிலை எப்படி தெரியும் இருக்கும். அந்த கிராஃப்ல இருந்து எந்த சூழ்நிலையும் நம்ம இறங்கிடக்கூடாது. நம்ம சம்பளம் 50 60 மாறணும், 60 70 மாறணும். இது எல்லா துறைக்கும் உண்டு, சினிமாவில் அதிகம் உண்டு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளோ போட்டி நிறைந்த உலகம், அவ்வளோ எதிர்வினைகள் உள்ள ஒரு இடம். ஒரு படம் ஓடலைன்னா கடகடன்னு பரமபதத்தில் பாம்பில் மாட்டினவங்க தான் நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க. ஒரு படம் ஓடி மெகா எட்டுனா கடகடன்னு ஏணியில் ஏறி உச்சத்துக்கு போயிடுவீங்க. இது ரெண்டும் நடக்கிற ஒரு ஏரியா தான். இப்படி இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் இன்றைக்கும் ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டாராக, ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஸ்டாராக, விஜய்னு பேரை சொல்லாம தளபதின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிற ஒரு ஹீரோ, 200லிருந்து 250 கோடி சம்பளம் வாங்குகிறவர், வரிசையா அவருடைய கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எடுத்து ஓஞ்சி போன பழைய நிறுவனங்களாம் கூட விஜய் எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நொடியில் இந்த சம்பளமே வேணாம், நான் அரசியலுக்குள்ள வரேன், ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, அதுக்கப்புறம் ஒரு பலத்தை காட்டுறாரோ காட்டலையோ, அதுக்கு ஒரு மகா துணிச்சல் வேணும்.
அந்த கட்சி அறிவிப்பு ஒரு ட்விட்டர் வலைதளத்திலிருந்து ஆரம்பிச்சிங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பிப்ரவரி 2ஆம் தேதி. அதுவே கடுமையான விமர்சனம் வந்தது. உண்மையாக வந்து ஒரு கட்சியினுடைய அறிவிப்பு எப்படி இருக்குன்னா, பத்திரிகையாளர்களை கூட்டி அவருக்கு ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பொறுப்பாளர்கள்லாம் கூட்டி கட்சி பேரையும் கொடியையும் கொள்கையையும் ஒரு 10 கொள்கையாக சொல்லி இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ரைட், ஓகே. இன்றைக்கு ஊடகங்கள் தான், சமூக ஊடகங்கள் தான் இன்றைய உலகத்தை முக்கால்வாசி ஆண்டு கொண்டு இருக்கிறது போது விஜயோட முடிவை ஒத்துப்போம். இந்த 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் விஜய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலை. கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடத்தினார். அது கட்சி சார்பாக நடத்தலனாலும் தனிப்பட்ட விஜய் என்ற முறையில் நடத்தினார். அந்த நேரம் ஒரு பிரஸ் மீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயம் மீட் பண்ணல. ஒரு கட்சி கொடியை அறிவிக்கும் போது தான் கட்சியோடைய கொள்கையை சொல்லணும். அந்த அறிவிப்பு கட்சி கொடியை அறிவிக்கும் பொழுது விஜய் ஏதாவது ஒன்று பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்த போது பேசலை. அது தனிப்பட்ட விஷயம், நான் மாநாட்டில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இதுவரைக்கும் விஜயோ, தலைவர் விஜயோ அல்லது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ மற்ற பொறுப்பில் உள்ளவர்களோ இதுவரைக்கும் நேரடியாக வந்து இந்த மாநாடு நடக்க விடாமல் தடுப்பது இந்த ஆளுங்கட்சி தான் அப்படின்ட்டு சொல்லலை. எதுக்கு சொல்ல வரனா, அப்படி சொன்னால்தான் அதன் மீது ஒரு ஒரு கடுமையான விமர்சனமோ அல்லது விவாதமோ நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மதுரையிலேயே தான் பார்த்தோம், தமுக மைதானத்தில் பார்த்தோம்ன்றாங்க, அப்புறம் சேலத்தில் நாழிக்கல்பட்டியில் பார்த்தோம்ன்றாங்க, அப்புறமா வந்து பொன்மலை ரயில்வேக்கு சொந்தமான இடத்த பார்த்தோம்ன்றாங்க. கடைசியாக விக்கிரவாண்டிக்குள்ளே வந்தாச்சு. விக்கிரவாண்டியில் 85 ஏக்கர் அந்த அந்த இடத்தில் வந்து இது மாதிரியான மாநாட்டம் நடத்த போகிறோன்றாங்க. இதுக்கு எஸ்பி பார்த்து மனு கொடுத்தோம், எஸ்பி எங்கே வாங்க மாட்டேன்னாரு. அப்புறம் கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், கலெக்டர் வாங்க மாட்டார். அப்புறம் ஒரு வழியாக அதுக்கு 21 கேள்வி கேட்டு இன்னைக்கு பதிலும் கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற விஷயம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்குற, ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்குற, ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்கணும், அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அது திமுக அரசுன்னு இல்லை, மற்றவங்க இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்கன்ற நான். அது காரணம் என்னன்னா, இன்றைக்கு தெரிஞ்சு போய் இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்காமல் இருந்தால் ஒருவேளை விஜயகாந்த் இவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக வந்திருக்க மாட்டார், இல்லை லேட்டாக வந்திருப்பார். அதுதான் உண்மை. இது தெரிஞ்சிருக்கும். நீங்க படத்துல வில்லன் கூட இருப்பாங்க பாத்தீங்களா, ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், என்னென்ன அவனை என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்ற அப்படின்னு அப்படியே கடந்து போயிடுங்க, விட்டுருங்கடான்னு இல்லை. அவனை நீ சீனினா அவன் பெரிய ஆளா மாறிடுவான். பெரிய ஆளா மாறினா தொந்தரவா மாறும். தொந்தரவா மாறினா அவனை நாம எதிர்க்க வேண்டியதான் ஆகணும். நாம எதிர்த்தோம்னா அவன் இன்னும் பெரிய ஆளா மாறிடுவான். நமக்கு எதிர்வரிசையில் வந்து உட்காந்துருவான். நீ பாட்டு அவனை கண்டுக்காம விட்டுரு, அவன் பாட்டு போட்டோம். இதுதான் கரெக்டான ஒரு முறை. இதுதான் இது. இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஓகே. இப்போ வந்து இதை வந்து மாநில அரசு விஜய்க்கு எதிராக இருக்குதா, அல்லது மத்திய அரசு எதிராக இருக்கிறதா, திமுக அரசு எதிராக இருக்குதா, பிஜேபி அரசு எதிராக இருக்கிறதா அப்படின்ற பொழுது இது திரும்பவும் சொல்றது என்னன்னா, இது இருக்கலாம், இவங்க பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம்தான். அவங்க யாருமே வந்து இது சம்பந்தமாக நேரடியாக ஒரு விளக்கம் சொல்ல. அப்படி சொல்லும்போது இவருடைய கோபத்துக்கு ஆளாகுமோ அப்படின்னு சொல்லலையா, இல்லை மாநாடு நல்லபடியாக நடக்கட்டும்ன்றதுக்காக சொல்றாங்களா, இல்லை மாநாட்டுக்கு உண்மையாவே வந்து அவங்க சொல்ற நிபந்தனை இவர்களுக்கு சரியா வரலையா, இல்லை மாநாட்டுக்கு தகுந்த இடம் கிடைக்கலையான்னு தெரியல. நம்ம வந்து இதையெல்லாம் மீறி விஜய் மாதிரியான ஒரு மாஸ் உள்ள ஒரு நடிகர் ஒரு களத்திற்குள், அரசியல் களத்திற்குள் வந்துட்டார்னு போது அவரை புத்திசாலித்தனம் உள்ள அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், ஆளும் கட்சிகள், மத்தியில் ஆளும் கட்சிகள் அவங்களை சீண்ட மாட்டாங்க. சீன்னா பூமுன்னு ஆயிடுவாங்க வந்து. அதுதான் உண்மை. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ச்சியா இதுதான் வந்து இந்த மாநாடு நடக்காது, விஜயை இப்பயே வந்து எதிர்க்கிறாங்க. 2026 அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்குள் விஜய் என்னென்ன மாதிரிலாம் ஆக போகிறார் அப்படின்னு. எங்க ஒரு எம்ஜிஆர் சந்திக்காத பிரச்சனையா ஒரு நடிகராக இருந்து? இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கான மாசே வேற. இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. பிரிண்ட் மீடியா தான். அந்த பிரிண்ட் மீடியாவில் எம்ஜிஆர் பற்றியான செய்திகளை வராமல் இருப்பதற்காக என்னென்ன வேலைகள்லாம் அப்போ செஞ்சுருக்காங்கன்னு தெரியும். அதையெல்லாம் மீறி ஒருத்தன் வந்து ஒரு மலையை உடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு விஸ்வரூபமாக வந்து நிற்கிறதெல்லாம் இயற்கையும் இறைவனும் கொடுக்குற ஒரு விஷயம். இதை தாண்டி இதே போல தான் இன்றைக்கு இவ்வளோ ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு நபரை, தனிப்பட்ட நபரை ஒரு கட்சியாக புதுசாக ஆரம்பிக்கிறார் போது அவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கறது, நீங்கள் பிரச்சனை கொடுக்கறது பெரிய பூதாகாரமாக மாறும். இங்கே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் அனுதாபத்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போயிடலாங்க. மக்கள்கிட்ட அனுதாபம் பெறுறது தான் கஷ்டம். ஒரு அனுதாபத்தை அப்படின்னு உச்சி கொட்டிட்டானா போதும், நீங்கள் வந்து
அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்படி அந்த அனுதாபத்தை பெற விடாமல், உச்சி கொட்ட விடாமல் கண்டிப்பாக பார்த்து கொள்வார்கள். இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எந்த தரப்பில் இருந்தும் எடுத்த உடனே அழுத்தம் வருவதாக எனக்கு தெரியல. அப்படி அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள். இது எல்லாம் மீறி 2026 தேர்தலை விஜய் சந்திக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்ட்டு எனக்கு தெரிந்த அரசியல் ஊடக நண்பர்கள் சொன்ன தகவல்லாம் கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அது எல்லாம் முழுமையாக நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி.